ஊழிய வாஞ்ச உடையவர். நான் நம்ம மேக்ஸல் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் அடிக்கடி ப்ரேயர் பண்ணுவேன். அப்போது பிரதர் உட்காந்துட்ருப்பாங்க, பார்த்துருக்கேன். இப்போவும் அவர் இளமையாக தான் இருக்கார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். என்னுடைய வயதை குறித்து அவர் சொன்னார். யாரோ ஒரு அம்மா சொன்னாங்களாம், சின்ன வயசில் பார்த்துன்னு. நான் 46 பிறந்தேன். அப்போ என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நாடு சுதந்திரமே அடையலை. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பீரியடில் தான் நான் பிறந்தேன். எக்மோர் ஹாஸ்பிட்டலில் அப்போல்லாம் வெள்ளைக்கார நர்ஸுங்க தானா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போது எனக்கு ஜூன் மாதம் 80 முடிந்து 81 நடக்குது. அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபை தான். ஆண்டவர் இதுவரையில் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் நாம் நேராக செய்திக்கு கடந்து சொல்லுவோம். எப்போதுமே நான் செய்திக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடுவது உண்டு. அந்த பாடல் உங்கள் மத்தியில் பாடி செய்திக்கு கடந்து செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறார். எடுத்தவர்கள் வாசிங்க. மீகா 7:15 வாசிங்க. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதை குறித்து தான் ஒரு பாடல். உன்னை அதிசயம் காண செய்வேன், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவை அடைந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே, வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே, வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. மனாந்திரமே வழியாய் வல்லவரே தரமே நடத்திடுமே. மனாந்திரமே வழியாய் வந்தலோ வல்லவரே தரமே நடந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், அற்புதம். அல்லேலூயா. முதல் ஒரு ஆறுதலான பாட்டை பாடி செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் செய்தி கொஞ்சம் சூடாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் முதல்ல பாடுற பாட்டை வச்சு நீங்கள் எடை போடக்கூடாது. அல்லேலூயா. தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம். நான் அடிக்கடி வசனங்கள் சொல்வேன், வாசிக்கக்கூடியவர்கள் உடனே பைபிள் எடுத்து வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென், ஹல்லேலூயா.
இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார், சபை மக்களுக்கு எழுதுகிறார். நாம் எவ்விதமாக இருக்க வேண்டுமா? விசுவாசிகளாகிய நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆவியிலே அனலாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஜீவியம் அனலாக இருக்க வேண்டும். ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 16 வரையில் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:14-16. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு, லவோதிக்கேயா சபையை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்றி வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. லாவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை நான் பார்க்கின்றேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. என்ன அது அர்த்தம்? அது எதுலேயுமே சேர்த்திக்க இல்லை. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவித்தில், பக்திக்குரிய ஜீவித்தில் அனலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது ஒரு மலையை நாம் பார்க்கிறோம். ஒரு மலைகள் பார்க்கும்போது அழகாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இன்னொரு மலை இருக்கிறது. என்ன மலைங்க? எரிமலை. எரிமலை கிட்ட போக முடியாது. ஹல்லேலூயா. ஏன் போக முடியாது? அது அனல் கக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அனலாக இருக்க வேண்டும். ஒரு பக்தனை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். போதும். இங்கே யாரை குறித்து சொல்கிறது இந்த வார்த்தைங்க? யோவான் ஸ்நானங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவன் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவனை பார்க்கும்போது ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், இவன் எப்படிப்பட்ட மனிதன்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கா. ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்விதமாக ஆவிக்குரிய ஜீவித்தில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இல்லாதபடி ஆவிக்குரிய ஜீவித்தில் நாம் அனலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அனல் என்று சொன்னால் வைராக்கியம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் வைராக்கியம் இருக்கணும். சும்மா அப்படியே வந்துட்டு போகிற ஜீவியம் கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. இந்த நாளிலே எந்தெந்த காரியத்தில் நாம் வைராக்கியமாக அனலாக இருக்க வேண்டும்? முதலாவது, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 எடுத்தவர்கள் வாசிங்கள். எசேக்கியேலுக்கு அடுத்தது இருக்கும். தானியேல் 3:17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். போதும். இங்கு தானியேலுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாங்க? அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய். அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்குது பாருங்க. இப்போதும் ராஜா சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தை. இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. இங்கே ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து சொல்கிறான் ராஜா, நான் பண்ணி வைத்திருக்கிற சிலையை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் என்ன தண்டனை? பணிந்து கொள்ளாமல் அக்கினி சூளையிலே போடப்படும். அல்லேலூயா. ஆனால் இந்த வாலிபர்கள் சொல்கிறார்கள், எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விட்டுவிக்காமல் போனாலும்
நாங்கள் இந்த சிலை ஆராதனையை நாங்கள் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனை ஆராதிப்பதில் வைராக்கிய வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஐயா அவர்கள் 6:30 மணிக்கு ஆராதனை. ஆனால் நம்ம போலீஸ் அதிகாரி முன்னாடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் 7 மணிக்கு வந்தேன். ஏன்னு சொன்னால் அந்த தெருவில் போயிட்டேன். அங்கே ஒரு சீவன் சபை இருக்குது மெயின் ரோடில். அந்த தெருவில் போய் சுற்றிட்டு வரதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே சபையாரை நான் கவனித்தேன். ஐயா அவர்கள் ஆரம்பித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? 7:15. அப்போது தேவனை ஆராதிப்பதில், ஆராதனையில் ஒரு வைராக்கியம் தேவை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை 450 வருஷம் அடிமை வாழ்விலிருந்து எதற்காக விடுவித்தாருமா? எதற்காக விடுவித்தார்? பார்வோனிடத்தில் மோசே இடத்துல சொல்கிறார், என்னை ஆராதனை செய்ய என் ஜனங்களை விட்டுவிடு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுவித்தார். எதற்காக சொன்னால் தேவனை ஆராதிக்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் இவ்விதமான ஒரு வைராக்கியத்தை, ஒரு அனல் ஜீவியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னாகமம் புஸ்தகத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம். என்னாகமம் 15:32 வாசிங்க வேகமாக. 32 இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கு, சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். இங்க பாருங்க, ஒரு மனிதன் ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய நாளில் என்ன பண்றானாமா? விறகு பொறுக்கிறான். என்ன நடக்குது கொஞ்சம் பாருங்க. அவனுக்கு செய்ய வேண்டியது என்னது என்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடுவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும், இங்க அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆராதனையை அவன் பயபக்தியோடு அனுசரிக்காதல்ல, அவன் என்ன செய்யறாமா? அலட்சியம் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் என்ன பண்றான்? விறகு பொறுக்கிறான். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அப்போ தேவனை ஆராதிப்பதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் தேவை. அல்லேலூயா. அவனை மோசே இடத்தில் கொண்டு வருகிறார்கள். மோசே என்ன சொல்கிறார்கள்? வேத சட்டத்தின்படி அவனை கல்லால் எறிய வேண்டும். அல்லேலூயா. இன்றைய தினம் உங்களுக்கு அப்படி பாஸ்டர் ஒரு ஆர்டர் போடுறாருன்னா எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவீங்க? அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, தேவனை ஆராதிப்பதில் ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார், ஆராதனை மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? 4 ஞாயிற்றுக்கிழமை. சில பேர் முதல் ஞாயிற்றுக்கிழமை வர்றது, கடைசி ஞாயிற்றுக்கிழமை வர்றது, இதுதான், இடையில் வர்றதில்லை. அப்போ தேவனை ஆராதிப்பதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆட்டோ டிரைவர், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான். அவன் ஒரு சீட்டு கம்பெனியில் சேர்ந்து பணத்தை கட்டி கொண்டு வந்தான். அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது, வருகிற ஞாயிற்றுக்கிழமை சீட்டு குலுக்கப்படும், யாருக்கு பரிசு விழுகிறதோ அவர்களுக்கு முதல் பரிசு ஒரு சொந்த ஆட்டோ கொடுக்கப்படும். இவன் என்ன செய்தான்னு சொன்னால், குலுக்கு சீட்டு போடுறது என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. இவனும் ரட்சிக்கப்பட்டவன். ஆதலால் எனக்கு சீட்டு விழுந்தாலும் சரி, விழாகட்டும் சரி, நான் ஆலயத்துக்கு போவேன். அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்து அவன் வீட்டுக்கு திரும்பும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வருகிறது, உங்கள் பேரில் சீட்டு விழுந்திருக்குது. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பதில் ஒரு வைராக்கியம் வேண்டும். பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு அழகான பாடலை பாடுகிறார்கள். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே
உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஆமென். ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே பாடுவோமா? உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த பாடலை கொரியாவிலிருந்து வந்த பெண்கள் பாடினார்கள். எங்க எத்தனை பேருக்கு தெரியும்? மெரினா பீச்சில் ஒரு மிஷினரி கூட்டம் நடந்தது, சுவிசேஷ கூட்டம். அங்கிருந்து இந்த பாடலை தமிழில் பாடினாங்க. ஹல்லேலூயா. நம்ம மெட்ராஸில் இருந்துக்கிட்டு ஆண்டவருடைய பாடலை பாட முடியல. அருமையான தேவச்சனமே, தேவனை ஆராதிப்பதில் நமக்கு வைராக்கியம் தேவை. இரண்டாவது, எந்த காரியத்தில் நாம் அனலாக இருக்க வேண்டும்? நெகோமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்று தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது. நெகோமியா 4ஆம் அதிகாரம் 16 16 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகளும் அவரவர் ஒரு கைகளை வேலை செய்து மறுக்காயில் ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும்போது இங்கு நெகோமியா ஆலயத்தை பாதுகாப்பதிலே வைராக்கியமாக இருக்கின்றான். ஆமென். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் ஒரு மனிதன் அவனிடத்தில் வந்து சொல்கிறான் ஒரு காரியத்தை. அந்த வசனத்தை வாசிங்க. நெகோமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. என் சகோதரரும் என் வேலைக்காரரும். நெகோமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம். நாம் இருவரும் வாசிக்கிறேன். நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்கு போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும். உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார். நெகோமியா பார்த்து சொல்கிறார், எதிரிகள் நீ ஆலயத்தில் இருக்கின்றாய், உன்னை கொன்று போட வருகிறார்கள். அப்பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்கின்றான். 11ஆம் வசனம். அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. அல்லேலூயா. என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ. அல்லேலூயா. நான் போவதில்லை. அல்லேலூயா. அப்போது இவன் ஆலயத்தின் மீது ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பது மட்டுமல்ல, தேவன் கொடுத்திருக்கிற சபை மீது நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். இதைத்தான் நாம் நெகோமியாவுடைய ஜீவியத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆலயத்தை நாம் எவ்வளவாக நேசிக்கிறோம், இதை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 42:4 தாவீது சொல்கின்றான். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 42:4.
ஆ ஆ ஆ தேவாலயத்துக்கு போவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது ஆமென் அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் மீது, ஆலயத்துக்கு போகும்போதே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறோம். இன்னும் அதே 42:1 சொல்கிறான், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவச்சடமே, நாம் நேசிக்கிற ஆலயத்தின் மீது நமக்கு ஒரு பற்று வேண்டும், ஒரு வைராக்கியம் வேண்டும், அனல் வேண்டும். இந்த பகுதியில் ஒரு இந்து கோயிலை அரசாங்கம் வந்து திடீர்னு இடிக்குதுன்னு வச்சுங்க, ஜனங்க என்ன பண்ணுவாங்க? திரளான மக்கள் போயிடுவாங்க. அங்கே இடிக்காத. ஏன்? அந்த கோயில் மேலே அவங்களுக்கு வைராக்கியம். நம்ம ஏரியாவில் இருக்க கோயிலை இடிக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ மக்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் சபை மீது நமக்கு வைராக்கியம் இருக்கிறதா? அல்லேலூயா. இதனாலே ஆண்டவர் உங்களோடு ஒரு பேசுகிறார். ஆண்டவரை ஆராதனையிலே நாம் வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தின் மீது நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்க வேண்டாம். 1 நாளாகும் 22-23 நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். இங்கு தாவீது ஆலயத்துக்கு வெளியும் பொன்னையும் கொடுக்கின்றான். அல்லேலூயா. அவன் சொல்கின்றான், திரளான பொருள்களை தன் மகன் கட்டுகிற ஆலயத்துக்கு அவன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நம்முடைய வாஞ்சை, நம்முடைய அனல் ஜீவியம், வைராக்கியம் தேவனுடைய ஆலயத்தின் மீது விதமாக இருக்கிறது. ஆண்டவர்களோடு பேசுகிறார். சாரால் நவரோஜ் அம்மா அவர்கள் பாடின ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் ஐயே வாஞ்சித்து கதருதே. தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பேன். தேவன் மேல் ஆத்துமாவே, நம்ம எல்லாரும் பாடுவோம். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் இருக்கிறதே. தேவனின் சன்னதியில் நின்றிட ஆமென் வாஞ்சிக்குது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் ஐயே வாஞ்சித்து கதருதே. தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர். அல்லேலூயா. ஏன் உங்களால் பாட முடியவில்லைன்னா இங்கே வந்து தான் பாடுறீங்க. அல்லேலூயா. வீட்லேயோ நான் தனிமையாக இருக்கும்போது பாடணும். 27 வயதில் இந்த வேதத்தை நான் கையில் எடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன். அன்று என்னுடைய முதல் ஊழியம் தெரு பிரசங்கம் தான். தெருவிலெல்லாம் ஆண்டவருடைய பாடலை நான் பாடிக்கொண்டிருந்தேன். சபையில் பாட முடியாது தேவன் வைத்தார். கன்வென்ஷன் கூட்டங்களில் பாட முடியாது செய்தார். வெளிநாடுகளிலே ஆண்டவருடைய நற்செய்தியிலே பாடலை பாட முடிய செய்தார். இப்பொழுது தொலைக்காட்சிகளை பாடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாடலை பாட வேண்டுமா? உற்சாகமாக நாம் பாட வேண்டும். இந்த தாவீது பாடுகிறான். யார் இவன்? யாருங்க இவன்? ஆட்டு இடையன். ஒரு காலத்தில் அவன் ஆண்டவரை பாடினதில் ஆண்டவர் அவன் என்ன பண்ணார்? ராஜாவாக்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. தேவனுடைய சபையை நீ எவ்வளவாக நேசிக்கிறாயோ அவ்வளவாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்ததாக எதன் மீது நமக்கு வைராக்கியம் தேவை? உன்னத பாட்டின் புஸ்தகம், உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை அந்த வசனம் போதும். அந்த ஒரு வசனம், நேசர் மேல் சார்ந்து கொண்டு. என்ன அர்த்தம் சொன்னா, ஆண்டவரை நேசிப்பது. அல்லேலூயா.
ஒருத்தர் மார் மேலே படுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்கள நேசித்தா தான் அது செய்ய முடியும். அதே போல் இந்த சூலமிட்டியால் சொல்கிறாள், நான் நேசர் மீது சார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, முதலாவது தேவனுடைய ஆராதனை மீது வைராக்கியம், இரண்டாவது ஆலயத்தின் மீது வைராக்கியம், மூன்றாவது ஆண்டவரை நேசிப்பதில் ஒரு வைராக்கியம் வேணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார் 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. யாருங்க இவர்? யார் இவர்? கமாலியன் பாதத்தில் படித்தவர், கப்பல் வியாபாரியுடைய மகன், துன்மார்க்கமாக ஜீவித்தவன். ஆண்டவரை சந்தித்த போது இவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் சொல்கின்றான், இப்பொழுது நான் நேசிக்கிறது ஒரே ஒரு காரியம். யார் என்று சொன்னால், யாரை நேசிக்கிறேன்? கிறிஸ்துவை மட்டும்தான். கிறிஸ்துவின் அன்பை என்னை நேசிக்கிறது. இந்த நாளில் என் அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீ யாரை நேசிக்கிறாய்? சாது சுந்தர் சிங் என்ற ஒரு பக்தன், சீக்கிய மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய தகப்பனார் தாயாருக்கு அது பிடிக்கவில்லை. இவர் என்ன செய்தார்களாம்? வாலிபத்தில் ஒரு ரூமில் இவரை சாத்தி விட்டு அந்த ரூமில் ஒரு வாலிப பெண்ணை கொண்டு போய் விட்டு விட்டார்கள். இவர் இரவெல்லாம் சாது சுந்தர் சிங் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த வாலிப பெண் பார்க்கிறாள், கல் மாதிரி நிற்கிற இந்த ஆள் என்ன பண்ணுறான்? ஒன்றுமே பேசலை, ஒன்றுமே செய்யலையே. அப்பொழுது சாது சுந்தர் சிங் சொன்னாராம், விடைய காலம், அம்மா எனக்கு இருப்பதோ ஒரு இருதயம், அந்த இருதயத்தை இயேசுநாதர் கொடுத்து விட்டேன், உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் இருதயம் இல்லைன்னு சொன்னாராம். என் அருமையான தேவஜனமே, பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். அல்லேலூயா. 1000 விளக்கு பகுதியில் கலைவேந்தன் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை உருவாக்கிறவன். அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தேன். நான் ஏறி இறங்காத சினிமா தியேட்டர் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ ரோமன் கத்தோலிக்க வாலிபனாக இருந்தபோது எனக்கு இயேசுவை குறித்து தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணுமே தவிர, ஆனால் சாயங்காலம் மெரினா பீச்சில் தான் இருப்பேன். அல்லேலூயா. அங்கு வருகிற வாலிப பெண்களை நண்பர்களோடு கூட சேர்ந்து கெய்லிங் கிண்டலமாக பேசக்கூடிய வாலிபனாக நான் காணப்பட்டேன். 1977 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். அல்லேலூயா. அப்போ 27 வயது, 7 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு வேதத்தை கையில் எடுத்தவன் இன்றைக்கு உலகத்தை திரும்பி பார்க்கவில்லை. அல்லேலூயா. நான் ஏறி இறங்கின சினிமா தியேட்டர்லாம் அங்கேயே இருக்குது. அல்லேலூயா. அங்கே தான் இருக்குது. அந்த வழியாக தான் போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த தியேட்டருக்கு உள்ளே போக முடியவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவ ஜீவியம் பின்னிட்டு பார்க்கிற ஜீவியம் அல்ல. ஒரு பெண் வேதத்தில் திரும்பி பார்த்தால் யாருங்க? லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தாள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் பின்னிட்டு பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். தனக்கு பிடித்த வாலிபனை நேசிப்பது, உண்மையாக நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், உண்மையாக நீ அபிஷேகம் பெற்றிருந்தால், உண்மையாக நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் இயேசுவை மட்டும்தான் நேசிப்பாய். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறாரம்மா. மரியாள் என்ற ஒரு பெண் வேதத்தை நாம் பார்க்கும்போது பாவியான ஸ்திரீ, 7 பிசாசுகள் நீங்கள பெற்றவள். அவள் ஆண்டவரை சந்தித்த போது, அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட போது அவள் என்ன செய்தாள்மா? தன்னிடத்திற்கு விலையேற பெற்ற நரகம் என்ற தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசினாள். அல்லேலூயா. தான் விரும்புகிற யூத ஸ்திரீகள் விரும்புகிற பரிமள தைலமாம் வெளியே போகும்போது உடம்பிலே பூசிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அந்த பரிமள தைலத்தை விரும்பின அந்த வாலிப பெண் இயேசுவுக்கு தன்னுடைய காரியத்தை செய்தாள். அல்லேலூயா. அவளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இவள் செய்த காரியம் உலகம் முழுமையாக இந்த சுவிசேஷம் எங்கெங்கு அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அறிவிக்கப்படும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் இயேசுவை எப்படி நேசிக்கிறீர்கள்? ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான். பாடுவோம் தெரிந்தவர்கள். பின்னோக்கன் நான், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான்.
இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான், பின்னோக்கன் நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The well behind me, the cross before me. The well behind me, the cross before me. The well behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. Will you decide not to follow Jesus? Will you decide not to follow Jesus? Will you decide not to follow Jesus? No turning back, no turning back, no turning back, no turning back. Hallelujah. கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு வைராக்கியம் வர வேண்டும், பின்னோக்கி பார்க்க ஜீவியம் அல்ல. சமீபத்தில் ஒரு யூடியூப் தொலைக்காட்சியை கவனித்தேன். நம்முடைய முதலமைச்சருடைய படம் வெளிவந்தது. என்ன படங்க? ஜனநாயகம். அந்த படத்தை பார்த்துவிட்டு அநேகர் வெளியே வந்தார்கள். நிருபர்கள் பேட்டி கண்டாங்க. எப்படி இருக்குது படம்? ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை சொன்னார்கள். ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இதுவரையில் ஸ்தோத்திரம் 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 சொல்லி கொண்டு வந்தேன், இனிமேட்டு விஜய் விஜய்ன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்போ சொன்ன ஸ்திரீ யாராக இருந்திருக்கணும்? இந்து ஸ்திரீ இல்லை, கிறிஸ்துவ பெண்ணாக தான் இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னு சொல்கிறாங்களா அவங்க? நான் இதுவரையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணேன், இனிமேட்டு அருமையான தேவச்சனமே, இதுதான் பின்மாற்று ஜீவியம். ஹல்லேலூயா. நானும் ஒரு காலத்தில் நடிகர் பின்னால், அரசியல் பின்னால் தான் போய் கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு இந்த 50 ஆண்டுகளாக எந்த நடிகரையும் அரசியல்வாதியும் திரும்பி பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய சபையே, சீயோன் சபையே, உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? இயேசுவை நீ எவ்வளவாக நேசிக்கிறாய்? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அடுத்ததாக நமக்கு இருக்கிற வைராக்கியம் மிக முக்கியமான ஒரு வைராக்கியம். சங்கீதம் 119 சங்கீதம் 139 வசனம். 119 139. என்ன வைராக்கியங்க இது? தாவி சொல்லுண்டான், என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை. எங்க சத்துருக்கள் வசனத்தை மதிக்கலையாம். இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம் சொன்னால், வசனத்தின் மீது வைராக்கியம் வேணும். ஹல்லேலூயா. கையில் வேதம் இருக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், ஆனால் வசனத்தை நீ எவ்வளவாக நேசிக்கிறாய்? இவன் சொல்கின்றான், ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்கள் தூஷிக்கும் போது என்னுடைய வைராக்கியம் பட்சிக்கிறேன்னு சொல்கிறான். அருமையான தேவச்சனமே, அநேக காரியங்களை சங்கீதம் 119 சொல்லி கொண்டு போகிறான். இரவு நேரத்திலும் நான் வேதத்தின் மீது வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறேன். 119:72 சொல்கிறான், பொன்வெள்ளியை பார்க்கலும் நான் வேதத்தை நேசிக்கிறேன். அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் ஆண்டுடைய வசனத்தை நீ எவ்வளவாக நேசிக்கிறாய்? ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சகோதரி இருந்தார்கள். அவங்களுடைய பெயர் என்னன்னு சொன்னால் தங்க வசனத்தாய். கேலண்டரில் எத்தனை வசனம் வருமா? மொத்தம் வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். ஆனால் இந்த சகோதரி 365 வசனத்தையும் மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நிருபர்கள் பேட்டி கண்டார்களா, இன்னமா இருக்குது அந்த வசனத்தில், இனிமேல் இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுன்னுக்கிறிய? அப்போது அந்த தாயார் சொன்னார்களாம், வேதவசனம் எனக்கு பால். ஹல்லேலூயா. வேதவசனம் எனக்கு தண்ணீர், வேதவசனம் தேன்னு சொன்னார்களா? ஹல்லேலூயா. இந்த நாளிலே உன் கையில் இருக்க வேதத்தை நீ எவ்வளவாக நேசிக்கிறாய்? ஆண்டவனோடு பேசுகிறான். அருமையான தேவஜனமே, வேத வசனத்தின் மீது ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். பிரியமானங்களே, சாரால் நவரோஜ் அம்மா அவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள்.
சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிராம் மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அல்லேலூயா. வேதத்தை கையில் வைத்து கொண்டிருப்பது போதாது, வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் மாங்காடில் ஒரு சிஸ்டர் தான் மெசேஜ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க பைபிளை கையில் எடுக்கவே இல்லை. அவர்கள் வாயிலிருந்து 1 மணி நேரம் வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இதெல்லாம் முடியும்? ஆண்டவருடைய வசனத்தை நீ வாசித்தா தான் அந்த வசனம் உன் இருதயத்தில் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது, உபத்திரம் வரும்போது, கடன் ஒன்று இருக்கும்போது நீ சோர்ந்து போகிறாய். இப்போ வேத வசனம் உன்னுடைய இருதயத்தில் இல்லை. சங்கீதம் 119, 105 என்ன சொல்கிறது? உன்னுடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை நான் மையப்படுத்தா. அல்லேலூயா. அடுத்ததாக 2 காரியங்களை வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வாசிங்க 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 10:16. நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றார். இங்கு எகு என்ற ஒரு மனிதன் சொல்கிறான், நீ என்னோடு கூட வா, என்னிடத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை கொஞ்சம் பார் என்று. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 25 வாசிமா. 25 சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரை நோக்கி உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும். அந்த அதிகாரத்தை வீட்டில் சொல்லி வாசித்து பாருங்கள். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னான், அந்த உள்ளே சென்று அந்த விக்கிரங்களெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அவன் சுட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்த சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவது எல்லாம் ஒன்று, எல்லாரும் ஒன்று கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் தண்ணி எங்கே போய் சேருது? கடலில் போய் சேருது. அதில் இயேசுநாதர் ஒன்று. நோ. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர. அல்லேலூயா. சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யார் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை குறித்து ஏதாவது சொன்னாலும் கூட இயேசுதான் தெய்வம் என்பதை நீ அறிக்கை வேண்டுமாடு. அல்லேலூயா. ஒரு பழைய பாடல்கள் எனக்கு ஞாபகிறது. வயலட் ஆரோன் அம்மா அவர்கள் 50-60 ஆண்டுகள் முன்பதாக பாடின பாடல். அது கேசட்டில் ஒரு நாள் கேட்டேன். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கசிலை பேசும் வாய் திறந்து நம் கர்த்தர் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. மரப்பாலோ தாய் தன்
பாலகனை நான் மறப்பதில்லை. என் அன்பு தெய்வம் நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரண்மனையிலே அவர் வேலை செய்தார்களாம். நிறைய புலவர்கள் இருப்பார்கள். அதில் வேதநாயக சாஸ்திரியார் அவருடைய மகன் இப்பொழுது இருக்கிறார். நான் சொல்கிறது ஒரிஜினல் வேதநாயக சாஸ்திரியார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும்போது அரண்மனையிலே அவர் ஒரு புலவர். இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வந்தது. அப்போ விநாயகர் சதுர்த்தி வரும்போது அந்த ராஜா சொன்னான், எல்லாரும் இந்த தெய்வத்தை குறித்து ஒவ்வொரு பாட்டு பாடணும். எல்லாரும் பாடி முடிச்சிட்டாங்க. கடைசியில் யார் இருக்கிறாங்க? வேதநாயக சாஸ்திரியார் நோக்கி ஒரு ஐயா நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். அவர் யார்? இயேசுவின் பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு வந்து பாடுறேன். நேராக வீட்டுக்கு சென்றார். மனைவிடத்தில் சொன்னார், இதுபோல் ராஜா சொல்கிறார், அவங்க தெய்வத்தை குறித்து பாட சொல்கிறார், என்ன செய்கிறது? உங்களுக்கு வேலை போனாலும் சரி இயேசுநாதர் மட்டும்தான் பாடணும். அல்லேலூயா. அருமையான தேவச்சாலமே. அவர் பாடின பாடல் என்னவென்று சொன்னால், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அல்லேலூயா. என்ன நடந்திருக்கோம்? எங்கே வந்து பாட்டு பாடுறார் இவர்? இந்துக்கள் இருக்கிற அரண்மனை புலவர்கள் மத்தியில் இயேசுவை துதியின் ராஜா ஆசனத்தை தொட்டு எழுந்தாராம். இதுவரையில் பாடின புலவர்களுடைய பாடலை விட இந்த பாடலுக்கு தான் முதல் பரிசு. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை பழிப்படுத்துவோம். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. நீ இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் எந்த காரியத்திலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாயம்மா. வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இந்த நாளில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருமனம் கூடாது. யாக்கோபு 1:8 வாசிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். நான் 1968ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டேன். அப்பொழுது என்னோடு கூட வேலை செய்கிற ஒரு சகோதரன், கத்தோலிக்க சகோதரர், நான் வேலை செய்தது மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ். அது எதிர்க்க ஒரு தேட்டர் இருந்தது, அது பேர் நாங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சாந்தி. அப்போ அதில் ஒரு படம் வந்தது. என்ன படம்னு சொன்னால் வசந்த மாளிகை. அந்த படத்தை இந்த என்னோடு கூட வேலை செய்கிறவன் வந்து பார்த்து விட்டு ஒரு பாடல் பாடுவான். என்ன பாடுவான்னு சொன்னால், இறைவனிடம் வேண்டினேன் 2 மனம் வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டினேன். நான் சொன்னேன்ப்பா, நீ கிறிஸ்துவனா இருக்க, அந்த பாட்டெல்லாம் பாடாதுன்னு. அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை செய்ய வந்தது. அந்த பொண்ணை நேசித்தார். அல்லேலூயா. இவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கு. இவர் என்ன பாடினார்? 2 மனம் வேண்டும் இறைவனிடத்தில் கேட்டேன். ஆதலால் நீ பாடுற பாட்டில் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. 2 மனம் தேவையில்லை. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நாம் அறிந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். 3 யோவான் 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3:4. காய் என்ற மனிதன், அவனை குறித்து நிருபத்தில் வாசிக்கிறோம், காயுவே நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே அருமையான தேவ ஜனமே, நாம் அறிந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். பாகிஸ்தானிலே ஒரு வாலிபன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானாம். அவனை ஏற்றுக்கொண்ட உடனே வைராக்கியமாக என்ன செய்தான்? அந்த தர்கா சுவரில் போய் இயேசுநாதரை பற்றி எழுதிட்டான். உடனே அந்த அரசாங்கம் சும்மா இருக்குமா? இவனை ஜெயிலில் போட்டு தூக்கு தண்டனை தீர்ப்பு கூற போகிறான். இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சுது. உடனே அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஏரோப்ளைன் அனுப்பினார், ஃப்ளைட்டு. அவனை விடுதலை செய்கிறியா இல்லையா? அல்லேலூயா. அவன் என்ன குற்றம் செய்தான்? ஆண்டவருடைய வசனத்தை தான் எழுதினான், வேற ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி அமெரிக்காவிலேருந்து ஏரோப்ளைன் வந்து அவனை அமெரிக்க தேசத்துக்கு அழைத்து செல்லுது. அல்லேலூயா. நீ இயேசுக்காக வைராக்கியமாக நின்றால் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா.
கடைசியாக 2 காரியங்கள் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த டைம் 8:45, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38-39. லூக்கா 8:38-39. பிசாசுகள் வாசிங்க. ஆமென். இந்த வசனத்தில் ஒரு பிசாசு பிடித்த மனிதனை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அவன் சொல்கின்றான், இயேசுவே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை நீ பின்பற்றி வேண்டாம், நான் உனக்கு செய்தல அற்புதம், வியாதியை சுகமாக்கணும்ல, இதை குறித்து நீ மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்வதிலே வைராக்கியம் தேவை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சபையில் சாட்சி சொல்வதற்கு வெட்கம். பாஸ்டர் சொல்லுவார் சாட்சி சொல்லுன்னா அப்படியே உட்காந்து இருப்பாங்க. இயேசுநாதர் உனக்கு ஒன்றுமே செய்யலையா? உன் கண்ணீரை துடைக்கவில்லையா? உன் வியாதியை சுகமாக்கவில்லையா? உன் பிரச்சனையை மாற்றவில்லையா? ஆனால் இயேசுவுக்கு நீ சாட்சி சொல்ல சந்தேகப்படுகிறாய், பயப்படுகிறாய். சமாரிய ஸ்திரீ என்ற ஒரு பெண்ணை இயேசுநாதர் சந்தித்தார். அவள் என்ன செய்தாமா? அவளுக்கு ஜீவ தண்ணீரை சொன்னபோது அவள் என்ன செய்தாள்? தண்ணி பிடிக்க வந்தோமா, தண்ணி பிடிக்க வந்த குடத்தை கிணத்தாண்ட வச்சு விட்டு ஊருக்குள் சென்று இயேசுவை குறித்து அறிவித்தாள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதில் வைராக்கியம் தேவை. தாவீது சொல்கின்றான், சங்கீதம் 119:16 சொல்கிறான், நான் நம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் நீ சாட்சி சொல்ல தயாராக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ராஜாக்கள் முன்பாக சாட்சி தைரியமாக சொல்கிறார் எருசலேமில். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். 6 காரியங்களை நாம் அனலாக இருக்க வேண்டும். முதலாவது, தேவனை ஆராதிப்பதில் வைராக்கியம், தேவனுடைய ஆலயத்தின் மீது வைராக்கியம், தேவனை நேசிப்பதில் வைராக்கியம், வசனத்தின் மீது வைராக்கியம், சாட்சி கொடுப்பதில் வைராக்கியம், சத்தியத்திலே வைராக்கியம். கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு வைராக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:5 முடிக்கப் போகிறேன். அப்போஸ்தலர் 18:5. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு. எதில் வைராக்கியமா? ஆவியிலே. அல்லேலூயா. இயேசுவே இருங்க போதும். இப்பொழுது நாம் வைராக்கியத்தை குறித்து, அனலான ஜீவியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் என்ன, எதில் வைராக்கியம் அவருக்கு? ஆவியில். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவச்சனமே, எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் பாட முடியவில்லை? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் துதிக்க முடியவில்லை? ஏன் உனக்கு சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர முடியவில்லை? இயேசுக்கு ஏன் ஊழியம் செய்ய முடியவில்லை? உன்னிடத்தில் என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள், அங்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவீர்கள். அதன் மூலமாக யூதாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் ஆண்டவருடைய குறித்து தைரியமாக சொல்லும்படியாக கிருபை கொடுத்தார். வேதத்தை நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எலியாவை ஒரு மனிதன் பின்பற்றுகிறான். யாருங்க? எலிசா. தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் போகிறாரோ எலியா அவரை பின்பற்றுகிறான். கடைசியில் கேட்கின்றான். அவன் சொல்கிறான், நான் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளப் போகிறார், உனக்கு விருப்பமானதை கேள். அவன் என்ன கேட்டான்? எலிசா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டுமா? உயர்வு வேண்டுமா? தைரியம் வேண்டுமா? இயேசுக்காக அனலாக ஜீவிக்க வேண்டுமா? என்று சத்தியத்தை கேட்ட பிறகு வீட்டில் போய் கதவை சாட்டி கொண்டு, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். எலிசா கேட்டபோது அந்த அபிஷேகம் அவனுக்கு கிடைத்தது. எலியாவை விட அநேக அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கேட்கிறவன் எவனும். ஆமென். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? வேதத்தில் யோசேப்பு தேவ ஆவியை பெற்றான்.
மோசே தேவாவியை பெற்றான், யோசுவா தேவாவியை பெற்றார், கிதியோன் தேவாவியை பெற்றான், எப்தா தேவாவியை பெற்றான், சிம்சோன் தேவாவியை பெற்றான், தாவீது தேவாவியை பெற்றான். வேதத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான தேவஜனமே, அந்த அபிஷேகத்தை நீ ஆண்டவரத்தில் கேள். அப்பொழுதுதான் இயேசுக்காக நீ வைராக்கியமாக ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, எண்ணில் பொங்கி பொங்கி வாம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எண்ணில் பொங்கி பொங்கி வாம். ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, எண்ணில் பொங்கி பொங்கி வாம். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, தேவ என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசியிருக்கிறார். அருமையான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையை இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உன்னை அனலாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படி நீ ஜீவிப்பாயானால் ஆண்டவர் உன்னை சபையிலும் சமுதாயத்திலும் இந்த தேசத்திலும் உன்னை அனலாக வைப்பார். நீ ஆவிக்குரிய மகளாக, ஆவிக்குரிய மகனாக மாறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, அபிஷேகம் பெறாதவர்கள் ஆண்டவரை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய ஆவியின் அனலை, பரிசுத்தாவின் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபைக்காக ஜெபிக்கணும் ஐயா. சபையின் இடத்தில் ஊழியரை ஆசீர்வதியும் ஐயா. அன்றைய தினம் யோசுவாவின் மீது பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்ததால் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடத்தை பங்கிட்டு கொடுத்தான் சுவாமி. அவ்விதமாக உம்முடைய தாசன் மீது இருக்கிற அபிஷேகம் இந்த மக்கள் மீது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கூட என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனை தீரவில்லை, என் வாழ்க்கையில் கஷ்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன், கடன் தொல்லையில் சிக்கியிருக்கிறேன், என் வியாதி என்னை விட்டு போகவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா. நாங்கள் பாடின முதல் பாடலின்படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னேன் ஐயா. உன்னுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். சபையை நடத்துகிற பாஸ்டர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவரை ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய ஊழியத்தை விரிவுபடுத்தும் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே பக்தருடைய வாழ்க்கையிலெல்லாம் விரிவுபடுத்தின தேவன் அவருடைய ஊழியத்தை விரிவுபடுத்தும் அப்பா. இந்த சபையை உம்முடைய வருகை கண்டு ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.